Dear viewers, dear brothers and sisters, welcome to my channel. Yours simply Leah. Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போகும் வீடியோவின் தலைப்பு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முழு வாழ்க்கை வரலாறு, இறைவன் மீது முழு நம்பிக்கை. நண்பர்களே, அல்லாஹ்வின் மிகப்பெரிய நபிகள் ஒருவரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. நண்பர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ஒரே ஒருவராக இருந்தாலும் உண்மையை பிடித்து நின்றார். எத்தனை சோதனைகள் வந்தாலும் அல்லாஹ்வை விட்டுவிடவில்லை. இந்த வீடியோவை முழுவதும் பார்த்தால் நம்முடைய ஈமான் பலப்படும் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். நண்பர்களே, முதலில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிறப்பும் சமூக நிலை பற்றியும் காணலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த காலத்தில் மக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் சிலைகளை வழிபட்டார்கள். நட்சத்திரம், சந்திரன், சூரியன் இவைகளையும் கடவுளாக நினைத்தார்கள். அவர்களின் தந்தை ஆசார் கூட சிலை உருவாக்குபவர். குர்ஆன் கூறுகிறது, நீங்கள் சிலைகளை தெய்வமாக எடுக்கிறீர்களா என்று இப்ராஹிம் கேட்டார். சிறுவயதிலேயே அவர் உண்மையை தேடினார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிறு வயதிலிருந்து உண்மையை தேடும் பணி ஆரம்பித்தது. ஒரு நாள் அவர் வானத்தை பார்த்து, நட்சத்திரம் மறைந்தது, சந்திரமும் மறைந்தது, சூரியன் அதுவும் மறைந்தது. மறைந்து போகும் ஒன்று கடவுள் ஆக முடியாது என்று உணர்ந்தார். அதேபோல குர்ஆன் கூறுகிறது, வானங்களையும் பூமியையும் படைத்த ஒரே இறைவனிடம் நான் திரும்புகிறேன். இதுவே தௌஹீத், ஒரே இறைவன் என்று கருதப்படும் முடிவாகும். நண்பர்களே, மேலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலைகள் உடைத்த சம்பவம், அதை பற்றி காணலாம். ஒரு நாள் மக்கள் வெளியே சென்றபோது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கோவிலுக்குள் சென்று எல்லா சிலைகளையும் உடைத்தார். பெரிய சிலைக்கு மட்டும் கோடாரி வைத்து விட்டார். இதை பார்த்த மக்கள் கேள்வி கேட்டபோது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெரிய சிலை ஏன் காப்பாற்றவில்லை, அந்த பெரிய சிலையிடமே கேளுங்கள் என்று கூறினார். அதே போல குர்ஆன் கூறுகிறது, இந்த பெரிய சிலையிடம் கேளுங்கள் என்றார். ஆனால் மக்கள் உண்மையை அறிந்தும் புரிந்தும் ஏற்க தயாராகவில்லை. நண்பர்களே, மக்கள் செய்தது சரியா தவறா என்று கமெண்டில் கமெண்ட் செய்யவும். நண்பர்களே, மேலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் வீசப்பட்டார். அவரை அரசன் நம்ரூத் பெரிய நெருப்பில் வீச சொல்லினார். ஆனால் குர்ஆன் கூறுகிறது, நெருப்பே, இப்ராஹிமுக்கு குளிராகவும் பாதுகாப்பாகவும் இரு. நெருப்பு குளிர்ந்தது. இது ஒரு பெரிய அதிசயமாக திகழ்ந்தது. நண்பர்களே, நம்ரூத்துடன் விவாதம், அது எப்படி நடந்திருக்கும் காணலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், அல்லாஹ் உயிர் கொடுக்கிறான், மரணம் கொடுக்கிறான். அதற்கு அரசன் கூறினான், நானும் முடியும் என்றான். அப்போது சூரியனை மேற்கு திசையிலிருந்து கொண்டு வா என்றார் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இதிலிருந்து குர்ஆன் கூறுகிறது, அரசன் அமைதியாகிவிட்டான். நண்பர்களே, மேலும் ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கேட்டார், அல்லாஹ், நீ உயிர்ப்பிக்கிறதை நான் பார்க்க விரும்புகிறேன். அதற்கு அல்லாஹ் கூறினார், 4 பறவைகளை எடுத்து அவற்றை துண்டாக்கி மலைகளில் வைக்கவும், பின்னர் அவற்றை அழைக்கவும், அவை உன்னிடம் விரைந்து வரும் என்றார் அல்லாஹ். இது குர்ஆனில் உள்ளது. அவர் அப்படியே செய்தார். அல்லாஹ்வின் கட்டளையால் பறவைகள் உயிருடன் திரும்பின. இது அல்லாஹ்வின் சக்தியை மிகப்பெரிய சாட்சியாக திகழ்ந்தது. இதுவே பறவைகள் மூலம் உயிர்ப்பிக்கும் அதிசயமாகும்.
மேலும் நண்பர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீது கொண்ட அன்பும் பற்றும் மிக பெரியது. அது இப்போது நாங்கள் காணலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியின் பெயர் பீபி ஹாஜிரா ஆகும். அவருடைய மகனின் பெயர் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் தனது மனைவி ஹாஜிரா மற்றும் குழந்தை அவர்களை மக்காவில் விட்டார். தண்ணீர் இல்லாமல். ஆனால் ஹாஜிரா நம்பிக்கை வைத்தார். நண்பர்களே, பீபி ஹாஜிராவுக்கும் பொறுமை இருந்தது. அவரும் இறைப்பற்று மிக்கவளாக இருந்தவர்தான். அவர் சஃபா மர்வா மலை இடையே ஓடினார். அல்லாஹ் ஜம்சம் நீரை அளித்தார். இது இன்றும் உள்ளது. சுப்ஹான் அல்லாஹ். நண்பர்களே, மேலும் காபா கட்டுதல். பின்னர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் காபாவை கட்டினர். குர்ஆன் கூறுகிறது, இதை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள் என்று. நண்பர்களே, தீராத சோதனை வந்தாலும் மிகப்பெரிய சோதனை வந்தாலும் அல்லாஹ்வின் கட்டளைக்கு இணங்கி வாழ்ந்தவர்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு நாள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டார், உன் மகனை பலி கொடு. இருவரும் ஒப்புக்கொண்டார்கள். குர்ஆன் கூறுகிறது, இறுதியில் ஒரு ஆடு மாற்றாக கொடுக்கப்பட்டது. இதுவே ஈதுல் அதாவாக மாறியது. அல்ஹம்துலில்லாஹ். நண்பர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்நாள் முழுவதும் பொறுமையும் சோதனையுடனும் கழித்த பின்பு அவருக்கு இறைவன் அல்லாஹ்விடமிருந்து கிடைத்த பட்டம் ஹலீலுல்லாஹ், அதாவது அல்லாஹ்வின் நண்பர் என்று மரியாதை கிடைத்தது. இது அல் குர்ஆனில் இருக்கிறது. நண்பர்களே, இதிலிருந்து நமக்கு கிடைக்கும் முக்கிய பாடங்கள் என்ன தெரியுமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரே இறைவனை மட்டும் வழிபடு என்று சொல்லிக் கொடுத்தார். சோதனைகளில் நம்பிக்கை இழக்காதே என்றும் கற்றுக் கொடுத்தார். அல்லாஹ்வின் கட்டளைக்கு உடன்படு என்று சொல்லிக் கொடுத்தார். உண்மைக்காக தனியாக இருந்தாலும் நில் என்று கற்றுக் கொடுத்தார். சுப்ஹான் அல்லாஹ். நண்பர்களே, இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கும் இந்த அறிவை பரப்புங்கள். இன்ஷா அல்லாஹ். இது சதுகாயே ஜாரியா ஆகும்.